தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான போராட்டத்தில் இரண்டாம் கட்டத்தை சந்தித்து வருகிறது. அரசாங்கம் தங்களுக்கு சலுகைகள் வழங்குவது மட்டும் போதாது, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும், இதுபோன்ற நிலையான உரிமைகளுக்கான கோரிக்கை வலுப்பெறுகிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய ஓர் அத்தியாயத்தை பார்ப்போம். தன்னம்பிக்கையாலும் தளராத உழைப்பாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திருநங்கையர்கள் சகல துறைகளிலும் தடம் பதித்து வருகிறார்கள். ரோஸ், கல்கி, நர்த்தகி நடராஜ், அப்சரா என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அவர்கள் அல்லாமல் இன்னொரு தலைமுறை திருநங்கையர்களும் இன்றைக்கு எழுச்சி பெற்று வருகிறார்கள். அவர்களில் சிலரது கதைகளை ஆவணப்படுத்துகிறது இந்த வார சுவடுகள். ரோஸ், அப்சரா ஆகியோர் தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக தடம் பதித்தவர்கள். மானு தமிழ்நாட்டில் தொலைக்காட்சிகளில் முதல் திருநங்கை செய்தி தொகுப்பாளர். சின்னத்திரைக்கு அப்பால் மானுவின் செயல்பாடு திருநங்கையர்களின் சமூக மேம்பாடு தொடர்பானது. 97 மார்ச் மாதம் வந்து நான் +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக எங்கள் அப்பா அம்மா வந்து காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெண் தன்மை இருந்ததுனால 12வது வரைக்கும் நான் என்னோடய ஸ்டடீஸை வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் நார்மலாக ஒரு ஆண் பெண் படிக்கும் பொழுதே ரேகிங் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஒரு பெண் தன்மை கொண்ட நான் போகும்போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் என்னுடைய ஸ்டடி வந்து அதோட கேரியர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த பெண் தன்மைன்றது நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால திருநங்கையாக நம்ம ஆக போகிறோம், யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் இதுக்கு மேலே குடும்பத்தோடு இருந்து நம்மளால் வாழ முடியாதுன்னு என்னுடைய திருநங்கை சமூகத்தில் கூட போய் சேர்ந்துட்டு பெங்களூரில் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தேன். முறையான அறுவை சிகிச்சை எல்லாமே முடிச்சுட்டு ஆரம்பத்தில் பாலியல் தொழில் எல்லாமே பண்ணுற மாதிரி தான். அதுதான் திருநங்கைகளுக்கு நிதர்சனமான வாழ்க்கை. முதல்ல வெசுமாம்பலத்தில் இருந்தோம் நான் போயிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வீடு மாற்றிட்டு பல்லாவரத்தில் சொந்த வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய திருநங்கை சகோதரிகளை கூப்பிட்டுட்டு நான் இங்கே சென்னைக்கு வரும்போது தீபாவளி டைமில் அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு அப்போ தான் வந்து முதன் முறையாக பார்க்குறேன். நானும் அம்மாவை பார்க்குறேன். எனக்கு 3 பேரில் யாருன்னு அவங்களுக்கு அடையாளம் தெரியல, யார் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நான் அந்த அம்மா அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கப்புறமா சொன்னாங்க, பரவாயில்ல, இனிமேல் சென்னைக்கு வந்தால் இங்கே வீட்டுக்கே வந்துட்டு போங்க, எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபாவளி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி போயிட்டோம். திருப்பி ஒரு ஆண்டு கழித்து வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஃபோன் மூலமாக சொல்லும்போது தான் நான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆனேன். நான் அதுக்கப்புறம் ஒரு வகையாக ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் ஃபேமிலி. இப்போ நான் ஃபேமிலியோடு தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன். 2011 வந்து வானவில் ஃபவுண்டேஷன் ஒரு திருநங்கைகளுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் வந்து நாங்கள் தொடங்கினோம். அதனுடைய பிரசிடென்ட் நான் தான். இப்பொழுது தொலைக்காட்சியில் வந்து செய்தி வாசிப்பாளராக இருக்கிறேன். சிவஸ்ரீ இப்போது வீதியில் கடைத்தெருவில் யாசகம் கேட்பதை விட்டுவிட்டார்.
கடந்த 3 வருடங்களாக சென்னை தண்டையார்பேட்டையில் பவானீஸ்வரி அம்மன் கோவில் பக்கத்தில் பூக்களையும் பூஜை பொருட்களையும் விற்று வருகிறார். பூ வியாபாரம் செய்யும் காரணத்தால் தான் குடும்பத்தாரின் அன்பை மெல்ல மெல்ல பெற்று வருவதாக அவர் சொல்கிறார். நான் சின்னதுலேருந்து கோயிலில் வந்து பூசாரியாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை எதுவும் கேட்டுக்கல. இப்போ வந்து நான் சமீபத்தில் வந்து எங்கள் ஆளுங்க கூட பழக ஒரு திருநங்கையை பார்த்து எனக்கு பழக்கமாச்சு. அவங்க வந்து மும்பைக்கு போகிறேன், என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கூட போய் தான் நான் இந்தமாரி முழுமையாக மாறி எனக்கு அங்கே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பா ஞாபகமாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்தேன். என்னை வீட்டில் சேர்க்கலை, இந்தமாரி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீ வீட்டில் வர வேண்டாம், நாங்களும் வீட்டில் பொம்பளை பிள்ளை வச்சுருக்குறோம், அதுங்களுக்கு நல்ல வழி பண்ணணும்னு சொல்லி என்னை வேர்த்துட்டாங்க. நான் போய் தனியாக இருந்து நல்ல வழிக்கு இருந்து எங்கள் ஆளுங்க கூட சேர்ந்து திருநங்கையாக இருந்து கடைக்கு வசூலுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கோயில் வச்சுருக்கிறவர் எனக்கு ஒரு கடை போட்டு இங்கே வியாபாரம் பண்ணிக்க, சொந்தமாக சுய உதவி தொழில் நீ பண்ணிக்கலாம், நீ ஏன் கடையாக போய் மற்றவங்கக்கிட்ட கையேந்தி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அதனால் எனக்கு அவர் கடை போட்டு கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து எம் செல்வம். அவர் பேர் அவர் வந்து கடை வச்சு கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து நான் தொழில் பண்ணி சம்பாரித்து இப்போ 4 பேருக்கு மதிப்பாக நானும் கௌரவமாக சாப்பிட்டு இருக்கேன். தான் பிறந்த சென்னை ராயபுரம் தெருக்களில் ஒய்யாரமாக நடந்து வருகிறார் மலாய்க்கா. 2011ஆம் ஆண்டில் பாங்காக்கில் நடைபெற்ற திருநங்கையருக்கான உலக அழகி போட்டியில் பங்கேற்றார். ஒரு மாடலாக இதுவரை வலம் வந்த இவர் நடிகையாகவும் சில பாத்திரங்களை செய்து வருகிறார். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரொம்ப ஃபெமினின். ஆக்சுவலி ரொம்ப ஃபெமினின். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்கூல் போனால் கூட நான் வந்து போட்டு தான் போடணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ரொம்ப அடம்பிடி பண்ணாங்க. அதே மாதிரி வீட்டில் விளையாட சொல்லலாம் என்னோடய சிஸ்டரோட ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்குவேன். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அந்த இருந்தது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸில் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூப்பிட்டாங்க, பாப்பா கிரிக்கெட் விளையாட. பட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐம் நாட் அட் கம்ஃபர்டபுள். நான் சொல்லுவேன் இல்லைங்க நான் வரல சொல்லிட்டு வீட்டில் பக்கத்தில் போயிட்டு பல்லாங்குழி விளையாடுவேன். அம்மாவுக்கு வந்து சாமான் தைச்சி கொடுப்பேன். எனக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசு. மலாய்க்கா விக்கி தான் நேசிக்கும் மாடலிங் தொழில் பற்றியும் அதன் நுணுக்கம் பற்றியும் பேசுகிறார். ஒரு மாடலிங், ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்டேஜின்னு வர சொல்ல இவ்வளோ ஹில்ஸ் போட்டு தான் ஆனும், ஏர் ஷைனிங் இருந்து தான் ஆனும், மேக்கப், ஸ்கின், ஃபிகர் எல்லாமே அந்த டால் பர்சனாலிட்டி எல்லாமே இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஒன் டே ஷோ. ஆக்சுவலி எனக்கு கூப்பிட்டு நாளைக்கு ஏற மாதிரி அது கிடையாது. மூவியில் யாரும் நடிக்கலாம், நான் நடிக்கலாம், யார் வேணால் நடிச்சுட்டு போகலாம். அது வந்து இட்ஸ் ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போ, ஒரு ஷோன்னு வரப்போ வி ஹேவ் டு பி ஸ்டார் ஓவர் இது. அப்போ நான் மட்டும் ஸ்டாராக இருந்தால் பத்தாது, எல்லா மாடல்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த பார்க்குறவங்களுக்கு ஒரு குளிச்சிருக்கும், அந்த போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அந்த மேக்கப்புக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும், அந்த போடுற அந்த ஜுவல்லரிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். லைக் ப்ராப்பர் டயட், ஸ்ட்ரிக்ட் எக்ஸசைஸ், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எல்லாமே இதில் இருக்கிறதால நான் வந்து அதை வந்து ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருந்தேன். நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம வி ஹேவ் டு மெயின்டைன், வி ஹேவ் டு டூ ஃபிகர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு ஆசைகள் வர ஆரம்பிச்சு. நான் வந்து எனக்குள்ளேயே வந்து நான் நல்லா ரீசரி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பியூட்டி பேஜெண்ட் 37 கண்ட்ரிஸ், 37 கண்ட்ரிஸ் த்ரூஅவுட் த வேர்ல்ட், குளோபல் லெவலில் வந்து என்னை பார்க்க போகிறாங்க சொல்கிறப்போ எனக்கு வந்து இந்த ஜென்மமே எனக்கு முடிஞ்சிச்சா கூட நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் தட் இஸ் அ மெயின் திங். ஏன்னா வந்து இந்தியாவிலேருந்து இதுக்கும் யாரும் போனதே இல்லை. அந்த 37 நான் மட்டும் துரதிருஷ்டசாலி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட் வரல. ப்ளஸ் வந்து எனக்கு இந்த எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் இல்லை கேமராமேனோ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. நான் என்னோடய பர்சனலுக்காக நான் போகலாங்க. ஐம் ரெப்ரசன்ட் இந்தியா. நம்ம இந்தியாவுக்காக நாங்கள் போய் நிற்கிறேன். நம்ம இந்தியன் கண்ட்ரிக்காக என் மாடல் இஸ் ரெப்ரசன்டிங். அது ஒரு திருநங்கை ஃபஸ்ட் டைம் ஃப்ரம் இந்தியாவில். எனக்கு அதனால தான் கொஞ்சம் வருத்தமே தவிர்த்து மற்றபடி எனக்கு ஒன்றுமே கிடையாது. தென் ஐ செக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், தே சரி ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு என்னோடய எல்லா ஸ்பான்சருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், திருநங்கை வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம பைபிளில் கூட அன்னகர் சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அன்னகர்னா திருநங்கைகள் தான் சொன்னாங்க தான். அதே மாதிரி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்துலேருந்து திருநங்கைகள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அக்பர் காலத்தில் வந்து அவங்களோட பேலஸில் வந்து அவங்களோட மகாராணிங்களுக்கு வந்து
கூட வந்து திருநங்கைகள் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆண்களும் பெண்களும் கிடையாது. திருநங்கைகள் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கை வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்து இப்போ அந்த 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 அப்போதுலேருந்து அவங்க இன்ன வரைக்கும் நம்ம அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப மாறி இருக்கணும். அந்த காலத்தில் இருந்ததால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வளர்ச்சி வந்து அவங்க அந்த வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே வருது. கேலி பொருளாக வந்து என்னை யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரண மக்கள் மாதிரி நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். சில இடங்களில் மதிக்கிறாங்க, சில இடங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க, நெக்லெக்ட் பண்ணி விடுறாங்க. திருநங்கையர்கள் நமது சமூகத்தை நானும் திருநங்கை தான், எனக்கும் கோபம் வரும் என்ன கேலி கிண்டல் பண்ணும்போது. அந்த நேரத்துலையும் நான் ஆக்டிவிசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிலாம் பண்ணாதீங்க, நாங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு அந்த நேரத்துலையாவது அவேர்னஸ் கிடைக்குமே அப்படின்றதுக்காக. ஆனால் என்னையும் மீறி அந்த கோபம் வருது. அந்த இடத்துல நான் வந்து என்னை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். அதே நேரத்தில் கம்யூனிட்டிக்கிட்டேயும் நம்ம கோவப்பட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும்.
சாதாரண மக்கள் மாதிரி நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். எங்களுக்காக இன்னும் ஆக்டிவிசம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஆக்டிவிசம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் மக்கள் ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம். அந்த நிலைமை மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆண் பெண் காதலியை ஏற்றுக்கொள்ள தயங்கும் நமது சமூகம் திருநங்கையரின் காதலை ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயமல்ல என்கிறார் சங்கரி. இப்போ காதல் திருமணங்களே எடுத்துக்கோங்களேன், இன்னுமே அந்த காதல் திருமணங்களுக்கு எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது. நம்ம நாடு எவ்வளோ கலாச்சாரம் முன்னேற்றமாக இருக்குது, மேற்கத்திய கலாச்சாரம் வந்திருக்குது, இங்கேருந்து அங்கே போயிருக்குது, நிறைய நவநாகரிகமாயிட்டாங்க, அல்ட்ரா மாடர்ன் சிட்டி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கலாச்சாரத்தை அந்த காதல் திருமணத்துக்குள்ள ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி இந்த பாகுபாடு இருந்துக்கிட்டு தானே இருக்குது. சங்கீதம் 91:14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் வரலு செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தெற்கு ஆசியாவிலேயே கிறிஸ்தவ தேவாலயத்தில் வழிபாட்டை தலைமையேற்று நடத்தும் முதல் திருநங்கை போதகர் பாரதி. தூத்துக்குடியை சேர்ந்த இவர் தொட்ட உயரம் சாதாரணமானதல்ல. என்னோட சிறு வயசுல இருந்தே நான் ஹிந்து பேக்ரவுண்டில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளாக நான் வந்ததுக்கப்புறம் ஒரு போதகராக ஒரு ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வாஞ்ச ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அந்த சூழ்நிலையில் அதுக்கேற்ற மாதிரி வெளியே சின்ன வயசுலேயே கிராமங்களுக்கு சென்று ஊழியம் பண்ணவும் அதுக்குண்டான காரியத்தில் அதிகமாக ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது. திருநங்கையாக நான் உணர்ந்து நான் மாறின பிற்பாடு ஒரு போதகர் மூலியமாகத்தான் எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு பைபிள் காலேஜில் படிக்கணும், சென்னை இறையியல் கல்லூரியில் எனக்கு அங்கே வாய்ப்பை தந்தாங்க. அவங்க வாய்ப்பு தரலைன்னா எனக்கு இந்த நாளில் பாஸ்டராக நிற்க முடியாது. அவங்க வாய்ப்பு உருவாக்கி தந்தாங்க. கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். 4 ஆண்டுகள் BTH பேச்சுலர் ஆஃப் தியாலஜி என்ற கோர்ஸை முடித்து அங்கேயே கிராஜுவேஷன் எனக்கு கொடுத்தாங்க. மதிப்புக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதனால இந்த நாளில் எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் எல்லா திருநங்கையர்களுமே தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் மதிக்கத்தக்க வாழ்ந்தாங்கன்னா நிச்சயமாகவே சமுதாயம் சீக்கிரமாக அங்கீகரித்து கொள்வாங்க. ஒரு பெண்ணாகவே இருக்கிற ஒரு பெண்ணாக பிறந்த ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு கூட உணர்ச்சிகளை மதிக்காத அந்த சமுதாயம் ஆணாய் பிறந்து பெண்ணாய் மாறின எங்களுடைய உணர்வுகளை கூட லேஸில் புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய திருநங்கை ஒவ்வொரு இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு சுயமாகவே அவங்க போராடி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடங்களில் மதிக்கிறாங்க, சில இடங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க, நெக்லெக்ட் பண்ணி விடுறாங்க. இன்னும் முழுமையாக ஒரு அங்கீகரிப்போ முழுமையான ஒரு அந்த திருநங்கையோட கம்யூனிட்டியோட வளர்ச்சியோ இன்னும் பெற முடியல. முதல்ல யாரோட பாலினமும் என்ன பாலினம் அப்படின்னு பார்த்து தான் வேலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தில் கதாநாயகர் மிஸ்கினுக்காக உயிரை விடும் தோழி பாத்திரத்தில் நடித்த ஏஞ்சல் கிலாடி தஞ்சாவூரைச் சேர்ந்தவர். தொடர்பியலில் முதுநிலை பட்டம் பெற்றவர். நாடகத்துறையில் கில்லாடி. முதல்ல யாரோட பாலினமும் என்ன பாலினம் அப்படின்னு பார்த்து தான் வேலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க என்ன அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் கரெக்டாக இருக்கா, அந்த நாலேஜுக்கு இவங்க வேலை பார்க்க முடியுமா, இந்த வேலை அவங்களுக்கு வேலை பார்க்க தெரியுமான்றதை மட்டும் பார்த்தா போதும். முதல்ல நான் சென்னைக்கு வேலைக்காக தான் வந்தேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது. இனிமேல் நம்மளோட பாலின அடையாளத்தை வெளியில் நம்ம பாலின அடையாளத்தோடு நம்ம வாழ்கிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் என்னோடய பாலினத்தை வெளியில் சொல்ல ஆரம்பித்தேன். என்னோடய நண்பர்கள், என்னோடய வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னோன்னு வீட்டிலேருந்தெல்லாம் ஆஸ் யூஷுவல் எதிர்ப்பு வீட்டில் ஏற்றுக்காமல் நிறைய பிரச்சனைகள், வீட்டை விட்டு அதனால் நான் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழல். நான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே தான் நான் யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MA மாஸ் கம்யூனிகேஷன் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுட்ருக்கேன். எனக்கு அந்த இயர்லி வெக்கேஷன் வரும்போது நான் என்னோடய செக்ஸ் சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். என்னோடய செக்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம்
ஆஃபீஸில் லீவ் கேட்குறேன், லீவ் கொடுக்குறாங்க. நான் செக்ஸ் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் போய் என்னோடய ஆஃபீஸில் போயிட்டு நான் செக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து என்னை வந்து என்னோட பாலினத்திலே வரவிடுங்க, அதாவது நான் என்னோட பாலினமான பெண் அப்படின்ற பாலினத்திலே வரவிடுங்க வேலைக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பயங்கர தயக்கம் இருந்தது. என்னால் வந்து அங்கே ரொம்ப சுதந்திரமாக போக வர முடியல, ரொம்ப நெருடல் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னால் அங்கே வேலை பார்க்குறதுல நிறைய அன்கம்ஃபர்டபிலிட்டி இருந்ததுனால நான் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து. நான் காலேஜை விட்டு யூனிவர்சிட்டி முடிஞ்சு வெளில வந்த உடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் அடுத்தடுத்த வேலைகளை அந்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வரும்போது அப்போ தான் வந்து கட்டியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் பாமா எழுத்தாளர் பாமாவோட சிறுகதை வந்து மிளகா பொடி அப்படின்ற சிறுகதையை வந்து நாடகமாக வந்து போட்டோம். அந்த டீமில் நான் வந்து அந்த மிளகா பொடி நாடகத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். அந்த நாடகம் அதுக்கப்புறமா வந்து க்ளவுன் ஃப்ரான்ஸ்லேருந்து க்ளவுன் தேட்டர் டீம் வந்திருந்தாங்க. அந்த தேட்டர் டீமோட நான் க்ளவுன் ஷோஸ் ரெகுலராக கிட்டத்தட்ட 3 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த சமயத்தில் தான் வந்து இது மாதிரி மிஸ்கின் சார் வந்து ஒரு ஆடிஷன் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்து இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிஹர்சல்லாம் போனேன், எல்லாம் பண்ணோம். ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க, ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆப்டான கேரக்டர்னு எனக்கு தோணுச்சு. திருநங்கையில் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்துக்குமே சாப்பாடு, தங்குற இடம், ட்ரெஸ்ஸு 3மே வந்து பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க வேறு வழியே இல்லாமல் பாலியல் தொழிலுக்கு போகிறதும், வேறு வழியே இல்லாமல் போய் கடையாக காசு கேட்குறதும், அப்படி ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு நிலைமை. அது வந்து என்னைக்கு இப்படி கோட்டாக்கள் கொடுக்கறது மூலமாக தான் சரி கோட்டா இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஓரளவுக்கு மார்க் வாங்கினோம்னா போதும், நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த கோட்டாவை தவிர வேறு எதுவுமே வந்து கை கொடுக்காது அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை. இவர்கள் மட்டுமல்ல, லிவிங் ஸ்மைல் வித்யா, ஸ்வப்னா கார்த்திக், அருணா, குணவதி என்று தடைகளை தகர்த்து மேலெழுந்து வரும் திருநங்கையரின் பட்டியல் மிகப்பெரியது. நாம் வாழும் காலத்திலேயே இந்த மாற்றம் நிகழ்வது பெருமிதத்திற்குரியது. தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் சமூகம் மதிக்கத்தக்க உயரத்திற்கு மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் வளரும் குழந்தைகள் தங்களது பாலினத்தை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை பெற்றோர் மதிக்கக்கூடிய அந்த நாளில் திருநங்கையர்களும் சம உரிமை பெற்று திகழ்வார்கள்.